SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நடுரோட்டில் இறந்து கிடந்த இளைஞர் வழக்கையே புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கொலை நடந்தது ஏன்? தம்பியை கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் செட்டப் செய்த அண்ணன் சிக்கியது எப்படி? அவினாசி திருமலை கவுண்டன் பாளையத்தை சேர்ந்த அசோக் குட்டகம் பக்கத்துல உள்ள ரோட்டோரமா ஒரு பள்ளத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. அவருடைய பக்கத்திலேயே பைக்கும் சிதறி சின்ன பின்னமா கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போய் பார்த்த போலீஸ் மது போதையில அசோக் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து பள்ளத்துல விழுந்து இறந்துட்டதா தான் நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அசோக்கோட சடலத்தை மீட்ட போலீஸ் அங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஆக்சிடென்ட் கேஸ்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனா அசோக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேஸை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. அசோக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறக்கல, யாரோ அவரை தலையில ஓங்கி அடிச்சதுல தான் அவரோட உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருந்திருக்கு. உடனே விபத்து வழக்க கொலை வழக்கா மாத்தி விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அதுல போலீஸுக்கு பல விஷயம் தெரிய வந்திருக்கு. அசோக்கோட அப்பா பழனிசாமிக்கு மொத்தம் 2 பசங்க. முதல் பையன் விவேக், 2வது பையன் தான் இந்த அசோக். தனக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தை கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே 3 பங்கா சரிசமமா பிரிச்சு இருக்காரு பழனிசாமி. அதாவது தனக்கு ஒரு பங்கும் மிச்சம் இருக்கிற இடத்தை பசங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காரு. மனைவி இறந்து போயிட்டதால பழனிசாமி வீட்டில் தனியாதான் இருந்திருக்காரு. மூத்த மகன் விவேக்குக்கு கல்யாணமாகி மனைவி மகன் மகளோட கொஞ்ச தூரம் தள்ளி தனியா வசிச்சுட்டு வந்திருக்காரு. 2வது மகன் அசோக்குக்கு கல்யாணமாகி இருந்தாலும் குடும்ப பிரச்சனை காரணமா மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்து வரதால அப்பா பழனிசாமி கூட தான் ஒரே வீட்டில் இருந்திருக்காரு அசோக். இதுக்கு இடையில அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிற வீடும் சுத்தி இருக்கிற இடமும் யாருக்கு அப்படிங்கிறதுல அண்ணன் தம்பிக்கு நடுவுல பிரச்சனை வந்திருக்கு. அது போக பழனிசாமிக்கு சொந்தமா 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் அந்த நிலத்துக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுமே போலீஸோட சந்தேக பார்வை அண்ணன் விவேக் பக்கம் திரும்புது. அந்த சந்தேகத்துக்கு உரம் போடுற மாதிரி போலீஸுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அசோக் இறந்ததுல இருந்தே விவேக் ஆளையே காணோம். அசோக்கோட இறுதி சடங்குல கூட விவேக் கலந்துக்கல. ஏண்டா தம்பியோட இறுதி சடங்குக்கு கூட வரலன்னு அப்பா பழனிசாமி விவேக் கிட்ட போன்ல கேட்டப்போ, ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு, இந்த நேரத்தில் அவன் ஆக்சிடென்ட்ல வேற இறந்து போயிட்டான், ஊர்க்காரங்களா நான் தான் அவனை தள்ளி கொன்னுட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, எதுக்கு வம்முன்னு தான் நான் எங்கேயும் வராம ஃப்ரெண்டு வீட்லயே இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு விவேக். இந்த விஷயத்த பழனிசாமி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த பழனிசாமி கிட்ட போலீஸ் சொல்லியிருக்காங்க. உடனே ஷாக்கான பழனிசாமி, எங்க பசங்க 2 பேருக்கும் இடையில சொத்து பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், கொஞ்ச நாளாவே சின்னவன் மேல பெரியவன் கொலை வெறியில சுத்திட்டு தான் இருந்தான், விவேக்கே அசோக்க கொலை பண்ணினாலும் பண்ணியிருப்பான்னு கதறி இருக்காரு. இதுக்கப்புறம் பொங்கலூர்ல ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் பதுங்கியிருந்த விவேக்கை பிடிச்ச போலீஸ்காரங்க அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அடுத்து கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம கொட்டியிருக்காரு விவேக். அசோக் தன்னோட மனைவியை பிரிஞ்சு அப்பா கூடயே இருந்தது விவேக்குக்கு கண்ணை உறுத்தி இருக்கு. அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிற வீட்டையும் சுத்தியும் இருக்கிற இடத்தையும் பழனிசாமி அசோக் பேருக்கே எழுதி வச்சிருவாரோன்னு விவேக்குக்கு பயம் வந்திருக்கு. இதனாலேயே எப்ப பார்த்தாலும் தம்பி அசோக் கூட சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு விவேக். இதுக்கு இடையில தான் ஒரு நாள் அசோக்குக்கு ஃபோன் பண்ண விவேக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு. அண்ணன் தானே கூப்பிடுறாருன்னு நம்பி தன்னோட பைக்ல போயிருக்காரு அசோக். அங்க வச்சு 2 பேருக்கும் இடையில சொத்து விஷயமா பிரச்சனை வந்திருக்கு. வாக்குவாதம் அதிகமானதால தான் மறைச்சு வச்சிருந்த இரும்பு கம்பியை எடுத்து அசோக்கோட தலையில பலமா அடிச்சதுல தலையில இருந்து ரத்தம் கொட்ட அங்கேயே சரிஞ்சு விழுந்து அசோக் இறந்து போயிட்டாரு.
அதுக்கப்புறம் கொலையை மறைக்கிறதுக்காக தன்னோட நண்பர் ஆனந்தன் கூட சேர்ந்து விவேக் பிளான் போட்டது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஆனந்தனோட சரக்கு வாகனத்துல அசோக்கோட டெட் பாடியை ஏத்தி இருக்காங்க. அசோக்கோட சடலம் சரக்கு வண்டியில ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே அவரோட பைக்கை எடுத்துட்டு ஓட்டிட்டு போன விவேக் குட்டகம் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்துல அசோக்கோட டெட் பாடியை போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே அவரோட பைக்கையும் போட்டு ஆக்சிடென்ட் மாதிரியே செட்டப் பண்ணிட்டாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பைக்கை கம்பியால அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியா முழுசுமே விவசாய நிலங்களும் தோட்டமும் தான் அதிகம். ஆள் நடமாட்டமே இல்லாத நேரமா பார்த்து விவேக்கும் ஆனந்தனும் சேர்ந்து இவ்வளவு வேலையையும் செஞ்சிருக்காங்க. அப்பாவோட சொத்து மேல இருந்த ஆசையும் பாசமும் கூட பிறந்த பொறப்பு மேல கொஞ்சம் கூட இல்லாம போயிருச்சு. SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.